ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்திலே சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய 2 நாடுகள் வந்து தன்னுடைய அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளா இல்லை நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சண்டை எதனால் வந்துச்சு, இந்த சண்டைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த சண்டையால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை என்னால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 25% வந்து வரி விதிச்சாருங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ பற்றி பேசியிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவும் பாருங்கள். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இந்தியா மேலே இவ்வளோ வரி போட்டார், ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட ரொம்ப நட்பாராக இருக்காரு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸும் அமெரிக்கா ரொம்ப நட்பாராக இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருக்குங்க. இந்த போரை வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவரால் முடியல. உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேட்டோ அமைப்பில் போய் இணைய போகிறோம். நேட்டோ அமைப்புங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா இருக்கிற ஒரு அமைப்புங்க. அந்த அமைப்பில் வந்து உக்ரைன் வந்து சேர விருப்பப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் பஞ்சாயத்தே வந்துச்சு. என்னன்னா உக்ரைன் வந்து ஒரு வேளை நேட்டோவில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்லைக்கே ஆபத்துங்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நாட்டுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்படிங்கிறனால ரஷ்யா வந்து இது ஆரம்பத்துலேருந்தே வேணாம், நீங்கள் அங்கே சேராதீங்க. ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு காலத்தில் வந்து ரஷ்யா கூட தான் இருந்துச்சு. அதாவது சோவியத் யூனியன் சொல்லிட்டு ஒரு நாடாக தான் முன்னாடி எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா நீ எங்கள் கூட இரு, நீ வந்து நேட்டோ கூட சேராத, நீ சேர்ந்தினா அது எங்கள் நாட்டுக்கே பெரிய ஆபத்தாயிடும். ஸோ அதெல்லாம் நீ சேராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவங்க வந்து உக்ரைனை எச்சரிச்சாங்க. பட் உக்ரைன் வந்து இதை கேட்குற மாதிரி இல்லைங்க. நாங்கள் வந்து நேட்டோவில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யா வந்து அந்த நாட்டு மேலே படையெடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரஷ்யா உள்ளே போயிட்டு பாதி இடத்த பிடிச்சிட்டாங்க உக்ரைனை. ஓகேவா? ஆனால் உக்ரைன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போரில் பின்வாங்கலைங்க. அதே மாதிரி போரில் தோக்கவும் இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் அவர் பின்னாடி இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உக்ரைனை ரஷ்யாவால் ஒன்றுமே செய்ய முடியல. உக்ரைன் வந்து சின்ன கண்ட்ரி தான். பட் இருந்தாலும் அது எப்படி இவ்வளோ நாள் போராடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்காவும் யூரோப்பும் தான். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஆயுதத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து யூரோப் கண்ட்ரியும் அமெரிக்காவும் வந்து உக்ரைன் பண்ணுது. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எப்படியாவது ரஷ்யாவை தோக்கடிச்சிரு, நான் வந்து உங்களுக்கு எல்லா ஆயுதமும் தரேன், ஆனால் நான் வந்து உனக்கா டேரெக்டாக வந்து இறங்கி சண்டை போட மாட்டோம். அப்படி சண்டை போட்டாங்கன்னா அது நாங்கள் 3ஆம் உலக போர். அங்கே போடாத வரைக்கும் அவங்க என்னன்னா அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு உனக்கு தேவையான எல்லாமே நான் செய்கிறேன், நீ வந்து அவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் கண்ட்ரி வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க உக்ரைனுக்கு. ஓகேவா? இது வந்து இன்டைரக்ட் வார் வச்சுங்களா. இது அதாவது ரஷ்யாவுக்கும் யூரோப் கண்ட்ரி மற்றும் அமெரிக்காவுக்கும் இன்டைரக்டாக நடக்கிற ஒரு வாருங்க. இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இந்த வாரம் வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், சரி நீ இது வரைக்கும் வந்து நீ உக்ரைனை பிடிச்ச வரைக்கும் நீ எடுத்துக்கோ, இந்த வாரம் இப்படியே நிப்பாட்டிடலாம், இந்த வாரம் கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சொல்கிறாப்புல. ரஷ்யாவும் வந்து இதை கேட்குற மாதிரி இல்லை, உக்ரைனும் இதை கேட்குற மாதிரி இல்லை. இது என்ன பண்ணுறாரு, ரஷ்யா மேலே நிறையா சாங்ஷன் போடுறாரு. அதாவது உங்ககிட்ட இருந்து யாருமே வந்து ஆயில் வாங்கக்கூடாது, எந்த ஒரு மிலிட்ரி வெப்பன்ஸும் வாங்கக்கூடாது, எந்த ஒரு வணிகமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை போடுறாருங்க உலகம் ஃபுல்லாக. ஸோ இதை கேட்டுட்டு வந்து எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வந்து ரஷ்யாவை புறக்கணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை புறக்கணிக்கலைங்க. ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ வந்து ஃப்ரெண்டு கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ காலமாகவே இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்டுங்க. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஃப்ரெண்டு தான், அமெரிக்காவும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். பட் கம்பேர்ட் டு ரஷ்யா, அமெரிக்கா வந்து இப்போ வந்த ஃப்ரெண்டு, பட் ரஷ்யா நம்மளோட பழைய ஃப்ரெண்டு. ஸோ நமக்கு ஒன்றுனா முதல்ல வர்றது நம்ம ரஷ்யா தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட வணிகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம், அவங்க கிட்டேருந்து நம்ம மிலிட்ரி வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கிடையாது, கூட சைனாவும் வாங்குறாப்புல. சைனாவும் அவங்க கிட்டேருந்து ஆயில், மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்க. நம்ம எப்படியாவது இவங்க சாங்ஷன் போட்டு இவங்களோட பொருளாதாரத்தை நம்ம மறைக்கிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. பட் சரண்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவும் சைனாவும் கொடுக்குற சப்போர்ட்னால தான் ரஷ்யா இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு. ஏன்னா இந்தியாவும் பெரிய நாடு, சைனாவும் பெரிய நாடுங்க. இந்த 2 நாடோட சப்போர்ட் இருந்தாலே போதும், ரஷ்யா ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோதான் வரி விதிச்சாலும் ரஷ்யாவை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே வரியை திரிக்க ஆரம்பிச்சார். இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் வரியை போட ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு சைனா மேலே போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இந்தியா மேலேயும் போடுவோம்னு சொல்லிட்டு இந்தியா மேலே 25% வரியை போட்டாருங்க. ஸோ ஒருவேளை இந்தியா மேலே வரி போட்டால் நம்ம போயிட்டு சரணடைஞ்சிருவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பிளான் பண்ணுறாருங்க. அதனால தான் இந்த 25% வரி போட்டார். பட் ஆனால் அவர் நினச்ச மாதிரி அந்த டைம் நடக்கலைங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என் கூட நட்பாக இருக்க, என்னோட எதிரி நாடான ரஷ்யா கூட நட்பாக இருக்க. ஸோ வந்து நீ கொடுக்குற சப்போர்ட்டால் தான் ரஷ்யா வந்து இன்னமும் உக்ரைன் கூட போர் புரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீ வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லுருங்க. பட் இதுக்கு வந்து இந்தியா வந்து முடியாது, நீங்கள் வந்து எனக்கு இப்போ வந்த ஃப்ரெண்டு, பட் ரஷ்யா வந்து என்னுடைய பழைய காலத்துலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த விஷயத்த ஏற்றுக்கலைங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து எதிர்க்கல, பட் அதே சமயம் வந்து ரஷ்யாவும் நம்ம வந்து விடலைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ப்ரெஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரி விதிச்சிங்க, பட் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து இன்னமும் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரம் உள்ளவங்க, வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரம் உள்ள கண்ட்ரி. ஸோ இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எப்படியா போட்டோம், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு உரிய ஒரு திமிரான பதிலாக சொல்லியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலங்க. பட் ரஷ்யாவில் அவங்களுடைய முன்னாள் அதிபர் இருக்காங்களே, டிமிட்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ரஷ்யாவோட முன்னாள் அதிபர். அவங்க வந்து ஒரு சில ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரம்ப்போட பதிலுக்கு வந்து சில ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதிலுக்கு ரிப்ளை கொடுத்தனால ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற 2 நீர்மூழ்கி கப்பல், அதாவது சப்மெரின்னு சொல்லுவாங்க, 2 நியூக்ளியர் சப்மெரின் வந்து ரஷ்யாவை நோக்கி அனுப்பியிருக்காருங்க. இதுக்கு ரஷ்யா வந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்ஸான ஒரு வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச்னிக் சொல்லக்கூடிய ஒரு வெப்பனுங்க. ஸோ அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இலக்கை கூட அடிக்குமாங்க. இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த தூரத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போய் டக்குன்னு தாக்குமாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸான வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்குங்க, பெலாரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், அந்த வெப்பன்ஸ், அந்த அட்வான்ஸ் வெப்பனை வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருந்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்தோம்னா இங்கேருந்து யூரோப் கண்ட்ரி போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதாங்க. 10 அதாவது போய் அடிக்க வேண்டிய இலக்கை வந்து கரெக்டாக அடிச்சிருமாங்க. ஸோ அணு ஆயுதம்னா தெரியும், ஒரு பட்டன் அழுத்தோம்னா ஒரு 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 இடமே காலியாகும். அதாவது ஒரு சென்னை மாதிரி இடம் வச்சுக்கலாம், இங்கே இருந்துட்டு ஒரு பட்டன் அழுத்தோம்னா அந்த சென்னைங்கிற நகரமே காலியாகுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெப்பனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பெலாரஸுங்கிற நாட்டில் வந்து வைக்க போகிறோம், அதே மாதிரி நிறைய வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யாவுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து உக்ரைனை விட்டு வெளியே போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வரி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. பட் ரஷ்யா வந்து ஆல்ரெடி யூஎஸ் கூட இப்போ வணிகம் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து சைனா, இந்தியா, பிரேசில், அப்புறம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் இப்போது ரஷ்யா வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் யூஎஸ் டாலர் வச்சு பண்ணலங்க, அவங்களுடைய கரன்சி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வரி விதிப்புன்னு சொல்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவர் வந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து வரி விதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஆல்ரெடி 25% போட்டிருக்காரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா, ஸோ நம்ம இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்தியா என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் ரஷ்யாவை விட்டுட்டு வர மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவார் ட்ரம்ப்பு, ஸோ
ஸோ இந்தியா மேலே இன்னும் நிறைய வரி விதிச்சோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து இன்னும் நிறைய வரி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் வந்து ரஷ்யா கூட இருக்கிறது நல்லதா இல்லை அமெரிக்கா கூட இருக்கிறது நல்லதா? உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? பார்க்கலாம், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.